Hey guys, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஆயில் பாஸ்டல் யூஸ் பண்ணி ஒரு drawing பண்ண போறேன். இந்த ஆயில் பாஸ்டல் என்ன பிராண்ட் அப்படினா கேம்லின் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, ஓகே? அதுக்கு அப்புறம் என்ன வேணும் அப்படினா பேப்பர் வேணும். நான் இன்னைக்கு A4 ஷீட் தான் யூஸ் பண்றேன். A4 ஷீட்லயே நம்ம அழகா டிரா பண்ணலாம், ஓகே? நான் இன்னைக்கு வந்து ஒரு பூக்கள் மாதிரியான ஒரு drawing தான் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு நிறைய கலர்ஸ் வேணும். அதை சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் பேபி பிங்க்ல தான் நாம இன்னைக்கு டிரா பண்ண போறோம். அதுக்கு ஏத்த மாதிரியான ஷேட்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுக்க போறேன். பேபி பிங்க், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் violet and ash color, yellow and some green, okay? நீங்க இங்க என்ன கலர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? இந்த ஆயில் பாஸ்டல் வாங்கணும், நீங்க ஆன்லைன்ல வாங்கணும் அப்படினா அதோட லிங்க் Amazon லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா அதோட ரேட் பார்த்துக்கலாம், எவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு அப்படினு பார்த்துக்கலாம். உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகே? நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். Actually ஆயில் பாஸ்டல் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சிம்பிளான ஸ்ட்ரோக்ஸ் தான் நாம யூஸ் பண்ணுவோம். நீங்க இத வாட்ச் பண்ணாலே போதும். Actually அந்த ஆயில் பாஸ்டல் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்றதுக்கு சின்ன குழந்தையில இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது இந்த மாதிரியான பாஸ்டல் தான். அதாவது நம்ம crayons யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. அது ஏன் அப்படினா அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், இல்ல டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம அதில ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு இது ரொம்ப ஒரு பழக்கமான ஒரு மீடியம் தான், ஓகே? சோ ஈஸியாவே பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து சென்டர் பார்ட் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு brown and கொஞ்சம் ash கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதழ்கள் வந்து பெயிண்ட் பண்ண போறோம். நான் பிங்க் யூஸ் பண்ணி இதழ்கள் போட்டுக்கிறேன். டேசி ஃப்ளார்ஸ் மாதிரி தான் நான் இன்னைக்கு பெயிண்ட் பண்றேன். Actually நான் இன்னுமே நிறைய வீடியோஸ் இதல போட்டுருக்கேன். ஆயில் பாஸ்டல் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது போட்டுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படினா நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க. அதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், ஓகே? நான் இப்போ வந்து ஆஷ் கலர் யூஸ் பண்ணி வந்து இதழ்கள் போட்டுட்டு இருக்கேன். நம்ம விருப்பம் தான். அதாவது நம்ம இப்போ ஒரு yellow யூஸ் பண்றோம் அப்படினா அதோட ஷேட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் யூஸ் பண்ண போறீங்க அப்படினா அதோட ஷேட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு வாட்டர் கலர்ஸ்லயும் இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்படினா நீங்களும் வாட்ச் பண்ணுங்க and பிராக்டீஸ் பண்ணுங்க, பெயிண்ட் பண்ணுங்க. அதை என் கூட ஷேர் பண்ணுங்க, ஓகே? இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட சென்டர் பார்ட்ல லைட்டா yellow யூஸ் பண்ணிக்கலாம். and இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ லீவ்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போறோம். and உங்களுக்கு ஆயில் பாஸ்டல் பெயிண்டிங்ஸ் பிடிக்கும் இல்ல வாட்டர் கலர்ஸ் பெயிண்ட் பிடிக்கும், எது பிடிக்கும் அப்படினு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.
லீவ்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பம், எங்கே வேணால் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ஐடியாஸ் தான் கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, இதே சேம் பெயிண்டிங் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்ச் போட்டுட்டு கூட இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இல்லைன்னா கொஞ்சம் டார்க்கான ஷேட்ஸ் யூஸ் பண்ணி ஷேடோ இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து லீஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாக கலர் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதே மாதிரியான ஆயில் பேஸ்டல் வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜில் உங்களோட பெயிண்டிங்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ நான் உங்களோட பெயிண்டிங்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இவ்வளோ தூரம் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.